12ஆம் அதிகாரத்தில் முக்கியமான செய்தி ராஜ்யம் பிளவுபடுறது. இந்த செய்தி நாளாகம புஸ்தகத்திலையும் இருக்குது. இதே 1 ராஜாக்கள் 12 என்ன இருக்குதோ அதே செய்தி 2 நாளாகமும் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் கம்பேர் பண்ணி படிக்கணும், நாளாகமத்தையும் ராஜாக்களையும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். 4 முக்கியமான செய்தி இந்த சாப்டரில் இருக்குது. ரெகோபயாம் ராஜாவாகிறார். 2வது மக்களின் கோரிக்கை, அதன் பதில். ரெகோபயாம் யுத்தம் செய்கிறதற்கு தீட்டின திட்டம், செமாயாவின் தீர்க்க தரிசனம். இஸ்ரவேல் யூதா 2ஆ பிரிஞ்சு இஸ்ரவேலின் பாவங்களை இந்த சாப்டர் சொல்லுது. ஒரே ஒரு வசனத்தை நாளாகமத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதல் வசனம் வாசிங்க. ரெகோபயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லோரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் சரி, அவனும் சீகேமுக்கு போனான். சரி, 2வது வசனம். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடி போய் எகிப்தில் இருந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் அதை கேட்டபோது அவன் எகிப்திலிருந்து திரும்பி வந்தான். 10வது வசனம். அவனோடே வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால். சரி, இந்த சாப்டர் ஃபுல்லாவே சொல்லுங்க. 1 ராஜாக்கள் 12 என்ன செய்தி இருக்குதோ அதே செய்தி தான் எங்கே இருக்குது? 2 நாளாகமம் 10. 1 ராஜாக்கள் 12க்கு பக்கத்தில் 2 நாளாகமம் 10ன்னு போட்டுக்கணும். 2 நாளாகமம் 10 அந்த அதிகாரம் துவங்குகிற இடத்துல 1 ராஜாக்கள் 12ன்னு போடணும். நீங்கள் இன்னைக்கு போட்டால் தான் இன்னொரு முறை நீங்கள் பைபிளை படிக்கும்போது, நாளாகமத்தை படிக்கும்போது ராஜாக்களை எடுத்து பார்ப்பீங்க, ராஜாக்களை படிக்கும்போது நாளாகமத்தை எடுத்து பார்ப்பீங்க. சில வேளைகளில் ராஜாக்கள் புக்கில் சொல்லப்படாத செய்திகள்லாம் எந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும்? நாளாகம புஸ்தகத்தில். அது பின்னாடி எப்படி சொல்லப்பட்டுச்சுன்னு சில அதிகாரத்தில் உங்களுக்கு நான் வாசிச்சு காட்ட போகிறேன். சரி, அதிகாரம் 13க்கு வேதத்தை திருப்பிக்கோங்க. முதல் வசனம் வாசிங்கம்மா. யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து. இந்த 13ஆம் அதிகாரத்தில் மிக முக்கியமா 2 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கும். பலிபீடத்தை உண்டாக்குனது எந்த ராஜா? அவர் பலிபீடத்தையும் உண்டாக்குனாரு, ஆசாரியர்களையும் அவரே அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டாரு, அப்புறம் பண்டிகையும் அவரே டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இதோட நிறுத்திருக்கணும்ல. பலி செலுத்துகிற வேலை யாருடைய வேலை? ஆசாரியனுடைய வேலை. இங்க எல்லா தப்பு செஞ்சதோட ஆடட் சின்னா போய் பலி செலுத்தவும் போயிட்டாராம். ராஜாவுடைய வேலை பலி செலுத்துகிற வேலை இல்லை. அவன் ஆசாரியனுக்கு முன்பதாக பணிவோடு நிற்க வேண்டும். ஒரு ராஜாவை ஆசாரியர்கள் தான், தீர்க்கதரிசிகள் தான் அந்த நாட்களில் அபிஷேகம் பண்ணி ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இது பலி செலுத்துகிறது ராஜாவுடைய வேலை இல்லை. ஆனால் இவர் பலி செலுத்த போயிட்டாராம். அவர் பலி செலுத்த போகும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி அவரை நோக்கி எச்சரிக்கிறாரு. வாசிங்க. அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான், மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை வந்து நேரா சொல்லிட்டாரு. பலிபீடமே பலிபீடமே, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இத்தனை ஆண்டுகள் கழிச்சு அந்த யோசியாவை பற்றி 2 ராஜாக்கள்ல சொல்லியிருக்குது. அவன் இன்னும் பிறக்கவே இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடியே எந்த ராஜான்னு சொல்லுது, அவர் பேரை சொல்லுது, அவன் என்ன செய்வான், இதெல்லாம் ப்ராஃபட்ஸ் வந்து ஆக்யூரேட்டாக வந்து சொல்கிறாங்க. இப்படி ஒரு ராஜா வருவான், அவன் வந்து உன்கிட்ட என்னெல்லாம் செய்வான் அப்படின்னு ப்ராஃபட் வந்து ப்ராஃபஸி சொல்கிறார். இதை சொன்ன உடனே ராஜாவுக்கு என்ன வந்துருச்சு? கோபம். இல்லை, அவன் ஒரு ப்ராஃபட்டாக இருந்தால் கூட ராஜாவை கனவீனம் பண்ணிட்டாருன்னு அவருக்கு நினைச்சு என்ன பண்றாரு? அடுத்த வசனம் வாசிங்க. பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. நல்லா கவனிங்க. பாவத்தின் மேல பாவத்தை இந்த ராஜா கூட்டிட்டே போறார். பலிபீடத்தில் வந்து பலி செலுத்த வந்த ஒரு ப்ராஃபட் ஒன்று எச்சரிச்சா என்ன சொல்லணும்? சரி, சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும்.
பலிபீடம் வெடிச்சு சிதறும்னு சொன்னா வெடிச்சு சிதறுச்சு. இவர் என்ன செஞ்சாரா, அவரை பிடிங்கன்னு சொல்லி அவனுக்கு நேராக கை நீட்டினாரு. நீட்டின கை மடக்க முடியாமலே போயிட்டு. மடக்க முடியாத அது ஒரு ஷேம் தானே. ஜனங்களுக்கெல்லாம் நிற்கும் போது ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு ப்ராஃபட் ஒரு வார்த்தை சொல்லி இவர் கையை மடக்க முடியல, உண்மையிலே அது ஒரு ஷேம். தாவீது இருந்திருந்தா உடனே தன்னை தாழ்த்தி, ஐயோ ஆண்டவரே நான் இவ்வளோ மேட்டிமையாக நடந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இவருக்கு அப்படி ஒரு ஆவி இல்லை. அவர் மேட்டிமையாக நடந்து அவரை பிடிக்க போனதுனால கை நீட்டிச்சு. திரும்ப அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், தயவு செய்து நீ எனக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு. உடனே நம்மளா இருந்தா எவ்வளோ தைரியம் இருந்தா, நீ செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நான் சொன்ன வார்த்தையும் கேட்கல, கர்த்தர் ஒன்று தண்டிச்சாரு, இப்போ திரும்ப ஜெபம் பண்ண சொல்றியா போயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருப்போம். உண்மையாக நம்மெல்லாம் அப்படி தான் இருந்திருப்போம். பட் அவர் அப்படி சொல்லலை, ஜெபம் பண்றாரு. வாசிங்க அடுத்த வசனத்தை. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. இந்த ப்ராஃபட்டுடைய லைஃப் உங்களுக்கு எதை சொல்லுது? எதை சொல்லுது? நான் யாரு? நான் தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், நான் தேவனுடைய ஊழியக்காரன். ஒருவேளை அந்த ராஜா எனக்காக ஜோம் பண்ணுன்னு சொன்னப்போ இந்த ப்ராஃபட் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பார், ஆண்டவரே இவர் ஜோம் பண்ண சொல்கிறாரே, நான் ஜோம் பண்ணணுமான்னு கேட்டிருப்பார். அப்படி இல்லை, முந்தின நாள் ராத்திரியே கடவுள் பேசியிருப்பார், இங்கே பாரு உன்னை பிடிக்க கை நீட்டுவார், அவர் கை என்ன செஞ்சிடும், இப்படி ஆயிரும், திரும்ப ஜோம் பண்ண கேட்பான், நீ ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு ஊழியன், ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ பிள்ளை எந்த சூழ்நிலைமையிலும் மனத்தாழ்மையாக இருக்கணும். நமக்கு விரோதமாய் ஒருத்தர் பேசினா கூட அந்த இடத்துல உங்கள்கிட்ட என்ன கனி வெளிப்படுது அதுதான். எனக்கு இந்த சாப்டர் படித்தப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இவர் திரும்ப ஜெபம் பண்ணப்போ எப்படி ஜெபம் பண்ணாரு, அந்த தாழ்மை நமக்கு ஒரு பாடம். ஸோ ப்ராஃபட் ஜெபம் பண்ணுறாரு, அங்கே அற்புதம் நடக்குது. இது முதல் சம்பவம். ரெண்டாவது இன்னொரு சம்பவம் அப்படியே பின்னாடி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ப்ராஃபட் கிளம்பும் போதே ஆண்டவர் சொல்லி அனுப்புவார், இங்கே பாரு நீ போயிட்டு திரும்பி வரும்பொழுது நீ போன வழியில் என்ன செய்யக்கூடாது, திரும்பி வரக்கூடாது, அங்கே எங்கேயும் சாப்பிடக்கூடாது, தங்கக்கூடாது, எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து தான் அனுப்பியிருக்கிறார். இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புனப்போ இன்னொரு ப்ராஃபட் அந்த ஊரில் இருக்கிறார். வசனம் சொல்லுது, கிழவனான தீர்க்கதரிசி, ரொம்ப வயசாயிடுச்சு. அவர் என்ன நினச்சாரோ தெரியல, இந்த அற்புதத்தெல்லாம் கேட்டோடனே இந்த மனுஷனை வீட்டுக்கு கூட்டு வாங்கப்பா அப்படின்னு அவங்க பையன்கிட்ட சொல்லி அனுப்புனப்போ அவர் சொன்னார், கர்த்தர் எனக்கு நீ போன வழி திரும்பக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாதுலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு, நான் வரமாட்டேன், என்னை விட்டுரு அப்படிங்கிறாரு ரியல் ப்ராஃபட். அதை இன்னொரு ப்ராஃபட் அவரை வருந்தி அங்கே ஒரு பொய் சொல்கிறாரு, உன்னை கூட்டு வரும்படி ஆண்டவர் தான் எனக்கு சொன்னார், வா என் வீட்டுக்கு அப்படின்னு வர வச்சு சாப்பிட வச்சு தங்க வச்சு மறுநாள் அனுப்புனார் பாருங்க. போகிற வழியில் இந்த தீர்க்கதரிசி கொலை செய்யப்பட்டார், ஒரு அநியாயமான ஒரு மரணத்தை சந்திச்சார். 2-3 வசனங்களை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. 10வது வசனம் வாசிங்க. அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். அதுக்கு முன்னாடி ராஜா தேவனுடைய மனுஷனை பார்த்து கேட்கிறார் 7. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோட வருவதும் இல்லை. என்ன சொல்றாரு? உன் வீட்டில் பாதி கொடுத்தா கூட நான் வரமாட்டேன். என்ன ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த்! இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸுக்கு இப்படித்தான் ஃபெய்த் இருக்கணும். ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு மிஞ்சி ராஜாவே உனக்கு கோடி கொடுக்குறேன்னு சொன்னா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன். நான் ஆண்டவருடைய வார்த்தையை தான் கனம். இந்த ஜீல் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருக்காக நிற்பேன். யங்ஸ்டர்ஸ் என்ன ஆனாலும் சரி, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக பைபிள் சொல்லுது. கல்யாணமே ஆகலைன்னா கூட பரவாயில்ல, நான் ஒரு பிலீவரை தான் கட்டுவேன், இல்லைன்னா நான் வெயிட் பண்ணுவேன். இதுதான் கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட், இதுதான் கிறிஸ்டியன் ஃபெய்த். என்ன ஆனாலும் சரி, ஐ வில் ஒபே மை லார்ட்ஸ் வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிவேன். உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை எதுக்கு தெரியுமா வரும்? இதுக்கு தான் வரும். இயேசுக்கே அப்படித்தான் வந்துச்சு. இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். தேவ சித்தம் என்ன? மனுஷன்
அப்பத்தினால் மட்டும் இல்லை, அவருடைய வார்த்தையினால் பிழைப்பான். சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறத விட தேவனுக்கு கீழ்ப்படுகிறது உத்தமம் என்று அறிந்துதான் இயேசு பிசாசை 3 சோதனையிலையும் ஜெயிச்சார். உங்களுக்கு சோதனை வரும், ஒரே ஒரு காரியத்துக்காக நின்றுங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்காக நின்றுங்க. ராஜா சொல்றாரு, நீ வா, உனக்கு வெகுமானம் தரேன். உன் வெகுமானம் எனக்கு வேண்டாம், வீட்டில் பாதி கொடுத்தாலும் வேண்டாம், நீ போகாத, தங்காத, சாப்பிடாத, நீ ஆண்டவர் சொல்லி அனுப்புனாருன்னு சொல்றார். ஸோ இந்த கிழவனான தீர்க்கதரிசி இந்த நியூஸை கேட்டுட்டு தான் பிள்ளைங்களை அனுப்புறாரு. வாசிங்க அந்த வசனத்தை. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி 11. பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலில் செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோட சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். உடனே பிள்ளைங்களை அனுப்புறாரு. 14வது வசனம் வாசிங்க. தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு, எல்லாம் கேட்கிறாரு. கேட்டுட்டு, கடவுள் உன்னை கூட்டு வர சொன்னாருப்பா, என் வீட்டில் சாப்பிட சொன்னாருப்பா, இந்த கதையெல்லாம் நடக்குது, வீட்டில் போய் சரித்திரத்தை வாசிச்சுக்கோங்க. ஒரு வசனத்தை திரும்ப வாசிக்க விரும்புகிறேன். 23. அவன் போஜனபானம் பண்ணி முடிந்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது, கழுதை அதன் அண்டையிலே நின்றது, சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. 30வது வசனம். அவன் பிரேதத்தை தன்னுடைய கல்லறையிலே வைத்தான். அவனுக்காக ஐயோ என் சகோதரனே என்று புலம்பி துக்கம் கொண்டாடினான். இந்த சம்பவம் தான் 2வது சம்பவம். சரித்திரத்தை வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. இது எதை சொல்லுதுன்னா, பக்தி இருந்துச்சு, பூரணமான பக்தி இல்லை. ராஜாக்கள் ஆட்சி செஞ்சாங்க, நீதியா ஆட்சி செய்யலை. தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, ப்ராப்பரா இல்லை. ஸோ தேசம் பின்வாங்கி போச்சு, தேசம் தேவனை விட்டு விலகி போச்சு. அதுதான் தேசத்தின் நிலைமை. இதை சொல்றதுக்கு தான் இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டது. கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் வாசிங்க. இந்த நடபடிக்கு பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியரானார்கள். இவ்வளவு நடந்து கூட ராஜா என்ன செய்யல, மாறல. சோ இந்த சாப்டர் எதை சொல்லுது? தேசத்தின் நிலை, பக்தியின் நிலை, தேசத்தின் தரம், ஆவிக்குரிய நிலை எல்லாம் சீர்கட்டு போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலைமையை விளக்குறதுக்கு தான் இந்த 2 சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ 1 ராஜாக்கள் 13 அப்படின்னாலே உங்க மைண்டுக்கு வர வேண்டிய செய்தி யெரொபெயாமுடைய பாவங்கள், தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகள். 4 செய்தி உள்ள இருக்குது. பலிபீடத்துக்கு விரோதமா கூறின வார்த்தை, அந்த அடையாளம். இதை 2 ராஜாக்களை படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். தேவ மனுஷன் என்ன அடையாளம் கூறினாரோ அந்த அடையாளம் அன்னைக்கே நிறைவேறுது. யெரொபெயாம் கேட்குறாரு, வேண்டுறாரு, கர்த்தர் அவரை சுகமாக்குறார். தேவ மனுஷனுடைய கீழ்ப்படியாமை, இதான் 4வது செய்தி. வழி விலகி போறாரு, மரணம் அடைகிறாரு, அடக்கம் பண்ணப்படுறாரு. இவ்வளவும் நடந்து கூட யெரொபெயாம் திருந்தல, இன்னும் பாவம் செய்ய ஆரம்பித்தான். இன்னும் தேவனுடைய வழியை விட்டு தூரமாய் போக ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு ஒரு முறை எச்சரிப்பு கொடுத்தாருன்னா உடனே அடுத்த முறை ரொம்ப உணர்வடைஞ்சு கவனமாக மாறிடணும். 2வது முறை தேவனுக்கு பயந்து வாழணும். 2 முறை எச்சரிச்சாருன்னா 3வது முறை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வாழணும். குடும்பத்தில் சில நஷ்டங்கள், கஷ்டங்கள் வரும்போது தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்க. அந்த காரியங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு தேவன் சொன்னாருன்னா பயந்து அடுத்த முறை அந்த காரியத்தை ஒதுக்கிடணும். ஆண்டவரே, போன முறை நாங்கள் இப்படி செஞ்சுதான் இது நடந்துச்சு, ஆண்டவரே இந்த முறை நாங்கள் இப்படிலாம் செய்ய மாட்டோம், கர்த்தருக்குரியதை வஞ்சிக்க மாட்டோம், ஜெபத்தை நிறுத்த மாட்டோம், குடும்ப ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டோம், ஆண்டவரே வீணா இப்படி சண்டை போட மாட்டோம், சமாதானமாக நடப்போம். இப்படியெல்லாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான தீர்மானங்களை நம்ம எடுக்கணும். இதை தான் இந்த சாப்டர் நமக்கு பாடமாக சொல்லுது.